ஓரிரு நாட்களில் அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு உடன்பாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வருகிறார். அதிமுக பாஜக இடையே ஓரிரு நாட்களில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் பாஜக குறைந்தது 30 தொகுதிகளை கேட்டுப் பெறுவதில் உறுதியாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் கணிசமான தொகுதிகளில் களம் இறங்க பாஜக திட்டமிட்டுள்ளது என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக வேளச்சேரி, மயிலாப்பூர், தியாகராய நகர் உள்ளிட்ட தொகுதிகளை கேட்டுப் பெற பாஜக திட்டம் என்ற தகவல் இருக்கிறது. இந்நிலையில் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் நாளை சென்னை வருகிறார். அவரது வருகையொட்டி தொகுதி பங்கீடு உடன்பாடு ஏற்படும் இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவாகும் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில் பாஜக குறைந்தது 30 தொகுதிகளை கேட்டுப் பெறுவதில் உறுதியாக இருக்கிறது. சென்னையில் கணிசமான தொகுதிகளில் களம் காண வேண்டும் என்ற ஆசையும் பாஜகவுக்கு இருக்கிறது. குறிப்பாக வேளச்சேரி, மயிலாப்பூர், தியாகராய நகர் உள்ளிட்ட தொகுதிகளை கூட்டணியில் கேட்டு பெற்றுவிட வேண்டும் என்று பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் உள்ளது. தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வருகிறார். அவரது வருகையொட்டி இனி அடுத்த ஓரிரு நாட்களில் பாஜக அதிமுக இடையிலான கூட்டணி பங்கீடு உடன்பாடு ஏற்பட்டு முடிவாகும் என்று எதிர்பார்க்கலாம். அவரது வருகையும் இதற்கான சமிக்கை என்றே நாம் புரிந்து கொள்ளலாம். சென்னையில் கணிசமான தொகுதிகளில் களமிறங்க பாஜக திட்டமிட்டிருக்கிறது. கூட்டணியில் 30 இடங்களை கேட்டு பெற்றுவிட வேண்டும் என்ற திட்டமும் பாஜகவுக்கு இருக்கிறது. இந்நிலையில் நாளை பியூஷ் கோயலின் வருகை முக்கியத்துவம் பெறுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, அதிமுக பாஜக வட்டாரங்கள்ல என்ன சொல்லப்படுகிறது? நாளை பியூஷ் கோயல் வருகிறார், இன்னும் ஓரிரு நாட்களில் தொகுதி பங்கீடு முடிவாகிவிடுமா? பாஜகவை பொறுத்தளவு இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பக்கம் கடந்த ஆண்டே அந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டாலும் தொகுதி பங்கீட்டில் சற்று இழுபறி என்பது நிலவிருந்தது. ஆனால் பாஜகவுடைய தலைவர்கள் இதை திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்ததாக திரைமறைவில் நாங்கள் ஏற்கனவே அந்த தொகுதி பங்கீட்டை கிட்டத்தட்ட இறுதி செய்து விட்டோம். பியூஷ் கோயலை பொறுத்தளவு நாளை இரவு தமிழகம் வருகிறார். நாளை மறுநாள் இறுதி செய்யப்பட்டு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகவே நாங்கள் நேரடியாக வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் ஒரு பக்கம் பாஜகவை பொறுத்தளவு 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒட்டுமொத்தமாக கவனம் செலுத்துவதால் தான் இந்த தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாளை மறுநாள் இந்த பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் பியூஷ் கோயல் முன்னிலையில் கையெழுத்தாகும் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் தொகுதியை பொறுத்தளவு கடந்த சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் இம்முறை கூடுதலாக போட்டியிடுவதற்கு பாஜக திட்டமிட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை விட நாங்கள் அதிகமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிடம் இருந்து தொகுதியை இறுதி செய்ய வாய்ப்பிருப்பதாக பாஜகவுடைய தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள். மிக முக்கியமாக சென்னையில் நாங்கள் அதிகமான தொகுதிகளை கிட்டத்தட்ட கேட்டு இறுதி செய்திருப்பதாகவும், மயிலாப்பூர், ஸ்ரீநகர் உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெற்றிருப்பதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இதனை உறுதி செய்திருக்கிறார்கள். இன்று மாலை ஏற்கனவே ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கு பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் மத்திய இணையமைச்சர் உள்ளிட்டோர் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் பியூஷ் கோயல் வருகை ஒட்டுமொத்தமாக இந்த தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து உடனடியாக தேசிய தலைமை பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியலை விரைவாக அறிவிப்பதற்காக நடவடிக்கைகளை தற்பொழுது வேகப்படுத்தி இருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.